கால நேரம் பள்ளி வெளியே ஒரு வயதான பாட்டி. அவ பேர் கனகா பாட்டி. கனகா பாட்டி, நன்றி பாட்டி. இந்தா பிள்ளைகளா, கொய்யா வாங்குங்க பிள்ளைகளா. ஆமா பாட்டி, கொடுங்க, நான் வாங்குறேன் பாட்டி. சரி, எடுத்துக்கோங்க. காலை வணக்கம் கனகா பாட்டி. கால வணக்கம் ராசா, இந்தா கொஞ்சம் கொய்யா சாப்பிடு. எங்களுக்கும் கொடுங்க பாட்டி. இதோ எல்லோருக்கும் உண்டு. சில குழந்தைகள் பணம் கொடுத்து வாங்குவாங்க. ஆனா சில சமயம் பணமில்லாத குழந்தைகளுக்கும் பரவாயில்லப்பா எடுத்துக்கோ என்று சிரித்து கொடுத்து விடுவாள். பரவாயில்லப்பா, எடுத்துக்கோ. ஏன் அவனுக்கு இலவசமா கொய்யா கொடுக்கறீங்க பாட்டி? எனக்கு யாருமே இல்ல, நான் யாருக்காக சம்பாதிக்க போறேன்? நான் ஒரு வேளை சாப்பிட்டா போதும். உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் என் வயிறு நிறைச்சிடுச்சுப்பா. கனகா பாட்டி, எங்க அம்மா லஞ்ச் விட உங்க கொய்யா டேஸ்ட் பாட்டி. அட நன்றி கண்ணு. ரொம்ப நன்றி பாட்டி. கனகா பாட்டி. நாட்கள் கடந்து போகுது. ஆனா ஒரு நாள் கனகா பாட்டி வரவே இல்ல. எங்க போச்சு பாட்டி? நேத்தி கூட இருந்தாங்க. குழந்தைகள் கவலையா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏய், ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? சரி போகலாம். ஆமா, நல்ல ஐடியா. அவங்க வீட்டு வாசலுக்கு போகிறாங்க. கதவு பாதியா திறந்திருக்கு. உள்ள பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. கனகா பாட்டி அமைதியா படுத்திருக்காங்க. அவங்க உயிர் இல்ல. பாட்டி, நாங்க வந்துட்டோம். குழந்தைகள் அழ ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி, நாங்க வந்துட்டோம். நேத்து ஃப்ரீயா கொடுத்த கொய்யா இனிமே எங்களுக்கு யார் ஃப்ரீயா கொடுப்பா பாட்டி? ஏன் எங்களை விட்டு பிரிந்து சென்றாய் பாட்டி? உன்னை மிஸ் பண்றோம். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷரை நீங்க பாத்திருக்கீங்களா? ஆம் என்றால் கமெண்ட் பண்ணுங்க.